1 கிலோ இறால் பார்த்தீங்கன்னா, ரூ. 500 அப்படிங்கிற மாரி வாங்கிட்டு வந்துங்க. 1 1/2 கிலோ வாங்கிட்டு வந்தேன். சுத்தம் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, 1/2 கிலோ தாங்க இறாலே வந்துச்சு. அப்ராக்ஸிமேட்டா 1/2 கிலோ இறால் தான் கிடைச்சது. மீதியெல்லாம் இந்த மாரி வேஸ்ட் அப்படின்ட்டாங்க. அப்புறம் அந்த 1/2 கிலோ இறால உள்ள சமைக்கிறதுக்கு குடுத்துட்டு, இந்த 1 கிலோ அளவுக்கு அந்த வேஸ்டேஜ் எடுத்துட்டு வந்தா, இதில இறாலுடைய தலை பாருங்க எவ்வளவு இருக்குதுன்னு. சரி, இறாலுடைய தலையை செய்யக்கூடாதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது சமைக்கக்கூடாதான்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா சமைக்கலாம். வெளிநாடுகள்லையும் சரி, நம்ம நாட்டிலயும் சரி இறாலுடைய தலையை சமைச்சு சாப்பிட்றாங்க. இந்த விஷயம் தெரியாம தான் நான் இவ்வளவு வருஷமா வந்து அதை வேஸ்ட் பண்ணிகிட்டே இருந்தேன். சரி, இந்த தடவை அதை செஞ்சு பார்த்துடலாம் அப்படின்னு முயற்சி பண்ணிங்க ஆரம்பிச்சிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா, அந்த பிளாஸ்டிக் ஓடு மாதிரி தலையில் இருக்கும். அதை தூக்கி அந்த பக்கம் வீசிட்டு, இந்த முடி மாதிரி 2 இருக்கு பார்த்தீங்களா, அதை வெட்டி அப்படியே எடுத்து நம்ம யூஸ் பண்ணலாம். அதை அந்த பக்கம் வீசிடணும். அதை வெட்டி எடுத்து அந்த முடி மாதிரி இருக்கிறத மீதி வந்து தலையை வந்து இதுக்குள்ளே போட்டுக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அப்ராக்சிமேட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 100 120 இறாலாவது இருக்கும். அப்போ அதில் எவ்வளோ தலைன்னு பார்த்துக்குங்க. அதான் உங்களுக்கு சொல்லணும்னா, ஒரு தடவை நம்ம இறாலை வாங்கினோம்னா அதை 3ஆக பிரிச்சுக்கலாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் பாருங்கள். நம்ம வந்து இப்படி அந்த ஓட்டை எடுக்கிறோம். அந்த மேலே தலைக்கு மேலே இருக்கிறத எடுத்துட்டு, அந்த 2 முடியோடு சேர்ந்து அதில் 2 கொம்பு மாதிரி இருக்கும். அதையும் சேர்ந்து அப்படி வெட்டிடணும். ஏன்னா நம்மளே அதை வெட்ட முடியாது, வலுவலுன்னு இருக்கிறதுனால பக்கத்தில் இன்னொருத்தர் ஹெல்ப்போட வெட்டியாச்சு. அடுத்தது நம்ம மசாலா ரெடி பண்ணணும். 2 முட்டையை உடச்சி ஊற்றிட்டோம்னா நல்லா மசாலா பிடிக்கும். அடுத்தது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். எதுக்காக இந்த வீடியோ திடீர்னு போடுறேன்னு பார்த்தீங்கன்னா, இறாலில் அதிகமாக வேஸ்டேஜ் ஆகுது அப்படின்றதுனாலேயே ஏழைப்பாளைகள்லாம் யாரும் அதிகமாக வாங்கி சாப்பிட்றதில்ல. அவங்களும் வாங்கி சாப்பிடணும் அப்படின்றதுக்காகத்தான் வாங்கினாங்க. அப்படின்னா இந்த 1 1/2 கிலோ இறாலில் 1/2 கிலோ அளவுக்கு தான் இறால் கிடைக்குது. மிச்சம் 1 கிலோவை ஏன் நம்ம வேஸ்ட் பண்ணணும்? அதிலிருந்து இந்த மாதிரி தலையை நம்ம பயன்படுத்திக்கலாம். அப்போது 1 1/2 கிலோ இறாலுக்கு மிஞ்சி போனால் 1/2 கிலோ தான் வேஸ்ட் ஆகும். நமக்கு 1 கிலோ அப்படியே கிடைக்கும். என்னென்ன போடணுமோ எல்லாம் போட்டு பாருங்கள், நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இறாலில் பார்த்தீங்கன்னா நிறைய சத்து இருக்குதுங்க. எனக்கு தெரிஞ்சு கால்சியம், புரோட்டீன் ரொம்ப ஓவராக இருக்குது. அப்போது நம்ம அந்த சத்துக்களை முழுமையாக பெறணும் அப்படின்னா இந்த தலையை நம்ம சாப்பிடணும். நம்ம மட்டும் இன்னும் அதிசயமாக குப்பையில் போட போகிற பொருளை எடுத்துகிட்டு வந்தெல்லாம் சமைக்கலை. குப்பையில் போட வேண்டிய ஒன்றை வந்து நம்ம சமைக்கலை. வெளிநாடுகள்லையும் சரி, நம்ம நாட்டிலையும் சரி இதை வந்து சமைச்சு சாப்பிட்றாங்க. நீங்களே யோசிச்சு பாருங்கள். 1 1/2 கிலோ இறால் கிட்டத்தட்ட ரூ. 500 கிலோ அப்படின்னா ரூ. 750 வாங்கிட்டு வந்து வெறும் 1/2 கிலோ மட்டும் நம்ம சமைச்சு சாப்பிட்டு 1 கிலோவை தூக்கி வீசுறது எவ்வளோ கொடுமைன்னு பாருங்கள். இதைத்தான் இத்தனை வருஷமாக பண்ணிகிட்டு இருந்திருக்கிறேன் நான். அதனால் இனி அந்த மாதிரி வேஸ்ட் பண்ணக்கூடாது. இது எல்லாம் மசாலா போட்டு கலக்கி வச்சாலும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி அப்பப்போ பிரட்டி விடணும். ஒரு 1/2 மணி நேரம் ஊறுட்டும். 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை இப்படி பிரட்டி விடணும். அப்போ நல்லா உங்களுக்கு மசாலா பிடிக்கும். எதுக்காக இந்த வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, பாருங்கள், எண்ணெயை வச்சு சூடு பண்ணி வச்சு அடுத்து போட்டு இருக்கிறது தான். எத்தனையோ நாடுகளில் பாருங்கள். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த காங்கோ, ஆப்பிரிக்க நாடுகள் நிறைய சொல்லலாம். ஏழை நாடுகள் எக்கச்சக்கமாக இருக்குது. அதே மாதிரி போர் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா உணவுக்கு எவ்வளோ பஞ்சம் இருக்கும். அதெல்லாம் சொல்லணுங்கிறது இல்லைங்க. நம்ம இத்தனை காசு போட்டு வாங்கி வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்றது தான் மெயினான கான்செப்ட்டு. அதுக்காகத்தான் இந்த வீடியோவும் கூட. 1 கிலோவில் வெறும் 300 350 கிராம் மட்டும் நம்ம பயன்படுத்திட்டு 3/4 கிலோ கிட்டத்தட்ட வீசுறதுக்கு இப்படி பயன்படுத்தி சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளவு நல்லாயிருக்கும். இது சும்மா வார்த்தைக்காக இல்லைங்க. இறாலுடைய தலையிலையும் சதை இருக்கும். அதை செஞ்சு சாப்பிட்லாம். இறாலுடைய அந்த கால்களும் அப்படியே நமக்கு கொஞ்சம் கிடச்சிரும். அவ்வளவு நல்லாயிருக்கும். செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெமன் வேணால் புளிஞ்சு விட்டுக்கலாம். 2 வெங்காயம் வேணால் வச்சுட்டு கடிச்சிட்டு சாப்பிட்லாம். இப்போது செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம பொடுசு நிறைய இருக்கிறாங்க. நான் நினச்சிட்டே இருந்தேன், இங்கே சாப்பிடுவாங்களா சாப்பிட மாட்டாங்களா, நம்ம பாட்டில் செஞ்சுட்டு திரியிறமே அப்படின்னு ஒரு கவலை இருந்தது. சரி, செஞ்சு முடிச்சு தான் பார்ப்போம் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். இது பாருங்கள், கடைசியாக போட்டு எடுக்கிறோம்.
நீங்கள் சொன்ன நம்ப மாட்டீங்க, இந்த வேஸ்டேஜ் அப்படின்னு நினச்ச இந்த தலை மட்டுமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3/4 கிலோ இருக்குங்க. ஆனால் நல்லா சாப்பிட்றாங்க. அது பரவாயில்ல, நான் நினச்சதை விடவே நல்லா இருக்கும் போல் இருக்கு. நானும் சாப்பிட்டு பார்த்தேன், அருமையாக இருந்ததுங்க. சதையோட தான் 10 ரூபாய்க்கு ஆக்டிங் பண்ணுறேன், ரொம்ப பண்ணாரான். அதனால் நீங்கள் இறால் வந்து வாங்கி சாப்பிடுங்க, அதில் அவ்வளோ சத்துக்கள் இருக்குது. அதில் இந்த தலையை வீண் பண்ண வேண்டாம். 1 கிலோ வாங்கினா 700-750 கிராமாவது யூஸ் பண்ணுற அளவுக்கு நம்ம இனிமேல் சாப்பிடுங்க. போய்